இந்த தேயிலை தோட்டத்துக்கு நீங்கள் சுற்றுலா பயணியாக வந்திருக்கலாம். ஆனா இதே இடத்துல ஒருத்தருக்கு ஒரு நாள் கூலி கிடைக்காம போனா அந்த வீட்ல அடுப்பு எரியாது. இந்த கதை அழகை பார்த்து போனவர்களுக்காக இல்ல, அழகை அழிச்சிட்டு போனவர்களுக்காக. மலை, பனி, பச்சை பார்க்கிறவர்களுக்கு இது சுற்றுலா, வாழ்கிறவர்களுக்கு இது வாழ்க்கை. இன்னைக்கு நல்ல இலை இருக்கு, கவனமா பறிங்க. ஆமா, நேத்து மழை, இலை நசுங்க கூடாது. ஒரு இலை, ஒரே ஒரு இலை, அது பறிக்கப்படும்போது ஒருத்தரின் சாப்பாடு தீர்மானிக்கப்படுகிறது. டே செம இடம்டா, பச்சை ஃபுல். அந்த இலை பறிச்சு கையில பிடி, போட்டோ சூப்பரா வரும்டா. படம் எடுத்தார்கள். அப்புறம் அந்த இலைகள் மண்ணில் விழுந்தன. சாப்பிட்டுட்டு வா, அங்க போட்டு விடலாம். பச்சை இலைக்கு நடுவே பிளாஸ்டிக் வந்தது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்லாம விட்டா நாளைக்கு இவங்க இல்ல, நாங்க தான். ரவி பேசவில்லை, ஆனா அவன் பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் சுற்றுலா இல்லை, சிரிப்பு இல்லை, உண்மை மட்டும் இருந்தது. ஐயோ, மாடு! பிளாஸ்டிக் விழுங்கிருக்கு போல. ஒரு மாடு குப்பையால் சாகும்போது அது குப்பை இல்ல, ஒருத்தரின் வாழ்வு. அம்மா, இலையெல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. இதுக்கு எடை கிடையாது கண்ணா, இன்னைக்கு கூலி இல்ல. நேத்து வந்தவங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பு, உங்ககிட்ட கடைசியா காட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு. இது கோபம் இல்லை, இது கண் திறக்கிற முடிவு. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நேத்து நீங்க பார்த்த இடத்தோட மறுபக்கம் இது. நீங்க போட்ட இதுதான் எங்க மாட்ட கொன்னது. இலை கிழிச்சா என் அம்மாவுக்கு சோறு இல்லன்னா. அந்த மௌனம் எந்த வார்த்தையையும் விட சத்தமா இருந்தது. நீங்க அமைதிக்காக வர்றீங்க, நாங்க வாழ்வுக்காக இருக்கோம். மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியல. தெரியாம பண்ணது தவறில்ல, தெரிஞ்சும் பண்ணினாதான் குற்றம். அவர்கள் திரும்பி போனார்கள், படம் எடுக்காமல், பச்சை இலைகளை செடியில் விட்டுவிட்டு. சில இடங்களுக்கு சுற்றுலா பயணியாக வந்தால் அழகை மட்டும் எடுத்துச் செல்லாதீர்கள், அங்கே வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை அழிக்காமல் விட்டுச் செல்லுங்கள். ஹாய் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.